திருச்செல்வியை புகுந்த எங்கள் திருத்தந்தை லீவு போட்டி எங்கள் பேராய பீட்டர் உதவியாளர்கள் எல்லா துறையினராக அனைவரோடும் திருச்சபை அன்பினை செய்தார். திருவிழா படித்திருக்கின்றார்கள். நன்றி திருவிழி 50 ஆண்டுகள் திருமண பல விதத்தில் பாத்திமா அன்னையின் குடும்பங்களுக்கு நம் பங்குக்கு ஒவ்வொரு நாளும் செய்து வருகின்ற நன்ம காரியங்களுக்காக புதுமைகளுக்காக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போம், வேண்டுதல்களை அர்ப்பணிப்போம். நெஞ்சிலே 2 கரங்களை வைத்து நம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். முக்கியமாக பள்ளிக்கூடம் அடுத்த மாதம் சில பிள்ளைகள் சென்று பிள்ளைகள் பலவிதத்தில் தீய பழக்கத்திற்கு ஆவியானவர் அந்த பிள்ளைகள் மீது இறங்கி வந்துவிட்டார், குடிகொண்டார். அந்த பிள்ளைகள் எந்த அளவுக்கு ஒழுக்கத்தோடு பிள்ளைகள் வளர்ந்தார். அதே போல் பெற்றோர்கள் முன்மாதிரியாக பெற்றோர்கள் பிள்ளைகள் முன்னிலையில் வாழ வேண்டும். திருமணத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், வேலைக்காக நோய்ப்படுத்த கிடக்கின்றவர், ஆவியானவரே பலவிதமான கோரிக்கைகள் எங்கள் உள்ளங்களில் நிரம்பியிருக்கின்றது. பல மாதங்களாக பல ஆண்டுகளாக நாங்கள் ஜெபிக்கின்ற கண்ணீர் விட்டு அழுகின்ற ஜெபத்தை ஆவியானவரே, துணையாளரே, வாழ கொடுக்கின்றவரே, வழிநடத்துகின்றவரே, இதோ எங்கள் ஜெபத்தை ஏற்றவர், எங்கள் மன்றாட்டை ஏற்றவர். ஆவியில் நிரம்பி சீடர்களை வழிநடத்தியது போல இதோ இந்த பங்குக்கு ஒரு புதிய ஆலயம் வேண்டும் என்று சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர் வரைக்கும் ஜெபித்து வருகின்றோமே. அந்த ஜெபத்திற்கு நீ செவி கொடுக்க மாட்டாயா? செவி கொடுக்க மாட்டாயா? எப்பொழுது நீ இதயத்தை திறந்து ஆலயத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோமே, உண்மையான மனமாற்றத்தை எங்களுக்கு தந்து ஓர் குடும்பமாக என் பங்கு மாற்றமடைந்து ஒரு சீக்கிரத்தில் ஆலயத்தை கட்டி எழுப்ப எங்களை திடப்படுத்தும். மேலும் தொழிற்களும் சகோதர சகோதரிகளை இழந்த அனைவரையும் எனக்கு நினைவு கூர்ந்து திருமணியை செல்லும் மீது நடக்கமாய் கடவுள் கடைத்தான் மரியா உடைய கணவரான ஜோசப் ஒரு தூதர் இவ்வுலகிற்கு வந்தவராயிருக்கிறார். புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைப்பாடு